ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு கேம்ஸ்ராம் சேனல். நான் ஸ்வீட் பொட்டேட்டோவை ஒரு சூப்பரான அட்டகாசமான ரெசிபி ஒன்று ட்ரை பண்ண போறேன். எப்பவுமே நம்ம பொட்டேட்டோ வச்சு தான் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ட்ரை பண்ணுவோம். இன்னைக்கு நான் ஸ்வீட் பொட்டேட்டோ வச்சு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ட்ரை பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஸ்வீட் பொட்டேட்டோவை வாஷ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதோட ஸ்கின்னை நம்ம பீல் பண்ண போறோம். இப்போ சக்கரவள்ளி கிழங்க ஸ்கின்னை நல்லா பீல் பண்ணியாச்சு. இப்போ ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ஷேப்ல நம்ம கட் பண்ணிக்கலாம். எட்ஜஸ் ஃபர்ஸ்ட் நீங்க கட் பண்ணிக்கோங்க. இப்போ இதான் நம்மளுக்கு சைஸ், ஓகேங்களா? இந்த லென்த் தான் நம்மளுக்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்ல வரப்போகுது. இந்த பிரெத் இருக்கட்டும். ஓகே, இந்த சைஸ் கட் பண்ணி எல்லாம் ஈவனா இருந்தாதான் பார்க்க நல்லா இருக்கும் உங்களுக்கு. எஸ்பெஷலி கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே, கொஞ்சம் உங்களுக்கு ஸ்ட்ராங்கா தான் இருக்கும். பொட்டேட்டோ மாதிரி சாஃப்டா இருக்காது. இப்போ எப்படி இருக்கு பாத்தீங்களா? இப்போ ஒரிஜினல் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மாதிரியே இருக்கு பாத்தீங்களா? இந்த சைஸ்ல நீங்க கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சக்கரவள்ளி கிழங்கு வேக வைக்கிறதுக்கு தண்ணி கொதிக்க வச்சுக்கலாம். பிளான்ச் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் தண்ணியில போட்டு அதை வேக வைக்கணும். தண்ணி கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ நம்ம சக்கரவள்ளி கிழங்க நல்லா ஃப்ரெஞ்ச் ஃப்ரை ஷேப்ல கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை பிளான்ச் பண்ணணும். ஏன்னா இதுல மாவு சத்து அதிகமா இருக்கும். கிழங்குனாலே பொதுவா அதுல மாவு தன்மை இருக்கும் இல்லைங்களா? அதெல்லாம் கொஞ்சம் செப்பரேட் ஆகிறதுக்காக நம்ம ஹாட் வாட்டர்ல பிளான்ச் பண்ண போறோம். நம்ம ஹாட் வாட்டர் வச்சோம் இல்லைங்களா? இதை போட்டணும். ஓகே, இப்ப நம்ம இந்த பீசஸ் வேஸ்ட் பண்ண வேணாம். இது கூடயே நம்ம போட்டு வேக வச்சு செப்பரேட்டா சாப்பிட்டுக்கலாம். இப்ப நம்ம இது கூட சால்ட் ஆட் பண்ணணும். சால்ட் உங்களுக்கு இதுக்குள்ள இறங்கிக்கும். ஒரு மிக்சிங் கொடுத்துக்கோங்க. கலர் மாறுது பாத்தீங்களா ஹாட் வாட்டர்ல? 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்ப நல்லா கொதி வருது பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இந்த டைம்ல நம்ம ஆஃப் பண்ணிட்டு இதை நல்லா எடுத்துடலாம். எடுத்து அப்படியே இதுல ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். ரொம்ப இப்ப நம்ம எல்லாத்தையும் பிளேட்க்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இது நல்லா ஆறட்டும், ஒரு 5 மினிட்ஸ் ஆறட்டும். இப்போ இது நல்லா ட்ரை ஆயிடுச்சு. நம்ம சைட் பை சைடு இந்த கடாய் வச்சு அதுல ஃப்ரை பண்றதுக்கு தேவையான எண்ணெய் ஊத்திக்கிட்டோம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்ப நம்ம ஃப்ரை பண்ண ஆரம்பிக்கலாம். ஒண்ணு போட்டு பாருங்க. ஓகே, கோல்டன் ப்ரௌன்ல வரும்போது எடுங்க. ரொம்ப லைட் கலர்ல தான் இருக்கணும். நம்ம ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் என்ன கலர்ல இருக்கும். இப்போ எல்லாத்தையும் ஒன் பை ஒன் போட்டுக்கோங்க. இது கொஞ்சம் சீக்கிரமா ஃப்ரை ஆயிடும். பொட்டேட்டோ மாதிரி கொஞ்சம் டைம் எடுக்காது. லெஸ் டைம் கன்சம்ஷன் தான். ஓகே, இப்போ இதை நல்லா உங்களுக்கு பொரிஞ்சிருச்சு. ஆயில் நல்லா ட்ரை பண்ணிக்கோங்க. இப்பதான் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் பொரிக்கிறோம். இது ஒரு 5 மினிட்ஸ் வேக விட்டு திரும்பி எடுத்துட்டு உங்களுக்கு மெது மெதுன்னு தான் இருக்கும். செகண்ட் டைம் நம்ம பொரிக்கும் போது தான் உங்களுக்கு அந்த கிறிஸ்பினஸ் வரும். இப்ப பாருங்க, நம்ம ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ரை பண்ணது எப்படி சாஃப்டா இருக்கு பாருங்க. சாஃப்டா இருக்கு, ஷேப்லாம் கரெக்டா வந்திருக்கு பாருங்க. இப்ப மெது மெதுன்னு இருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் டைம் பொரிச்சா மெது மெதுன்னு தான் இருக்கும். இதை கொஞ்ச நேரம் ஆற விட்டு செகண்ட் டைம் நம்ம ஃப்ரை பண்ணும் போதுதான் உங்களுக்கு ஆக்சுவல் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மாதிரியே உங்களுக்கு கிறிஸ்பினஸ் வரும். இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ரை பண்ணிட்டு அது ஒரு 10 மினிட்ஸ் நான் ஆற விட்டுட்டேன். இப்ப செகண்ட் டைம் நம்ம பொரிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒன்னொன்னா போட்டுக்கோங்க.
இப்ப அந்த பிரவுன் கலருக்கு கோல்டன் கலருக்கு முன்னாடி ஸ்டேஜ் வந்துருச்சு. இந்த டைம்ல நம்ம எல்லாமே எடுத்துடணும். இந்த மாதிரி சவுண்ட் வரணும். அப்பதான் கிறிஸ்பியா இருக்கும் உங்களுக்கு. இப்ப நான் டிஃபரன்ஸ் காட்டுறேன். இது ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஃப்ரை பண்ணது. கலர் டிஃபரன்ஸ் பாத்தீங்களா? இப்ப நம்ம செகண்ட் பேட்ச் ஃப்ரை பண்ணது எப்படி சவுண்ட் வருது பாத்தீங்களா? இப்ப பேலன்ஸையும் நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். இப்ப பாருங்க, நம்ம ஸ்வீட் பொட்டேட்டோல இந்த பிரெஞ்ச் ஃப்ரைஸ் பண்ணிருக்கோம். இதோட கிறிஸ்பினஸ் செக் பண்ணிக்கலாம். இங்க பாத்தீங்களா எப்படி சவுண்ட் கேட்டுச்சு? இந்த மாதிரி இருக்கணும். இது வந்து கொஞ்சம் ஸ்வீட்னஸ் லைட்டா இருக்கும். ஸோ நம்ம இது கூட லைட்டா சால்ட் அண்ட் சில்லி பவுடர் போட்டு நம்ம நல்லா டாஸ் பண்ணி நம்ம கூட இது கூட சீசனிங் பண்ணலாம். இப்ப நம்ம இது எதனால சீசனிங் பண்றோம்னா, இது ஸ்வீட் பொட்டேட்டோ. ஸோ நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்பைசியா இருந்தா நல்லா இருக்கும். ஸோ அதனால நம்ம தேவைக்கேற்ப போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா டாஸ் பண்ணலாம். இப்ப நம்ம சர்வ் பண்ணலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.